எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் இட்லிக்கு செமையான சைட் டிஷ் மட்டன் குழம்பு தான். என்ன சொல்கிறீங்க? இந்த ரெசிபி வந்து நம்ம ஊருங்களெல்லாம் செய்கிற அந்த மட்டன் குழம்பு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு பக்காவான சைட் டிஷ் இதுதான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து அரைச்சிக்க வேண்டியதை வந்து மிக்சியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம். ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சி தான் சேர்த்துக்குவாங்க. முழு பெப்பர், சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள். இது வந்து சில்லி பவுடரோட அதிக குவான்டிட்டியாக இருக்கணும். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக மையாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்தது குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சளில் கழுவுன மட்டனை சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 கிலோ மட்டன். இதை அந்த எண்ணெயில் பட்டவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அரைச்ச அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சள். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பூண்டு வந்து எண்ணெயிலே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ போடுறேன். இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து 5 விசிலுக்கு நான் வச்சுக்க போகிறேன். அது ஆயிட்டிருக்க டைமில் வந்து ஒன்று அரைச்சிக்கணும். அது வந்து தேங்காய் விழுது, தேங்காய் துருவுனது, பட்டை, கிராம்பு, சோம்பு நிறைய சேர்த்துக்கோங்க, பொட்டுக்கடலை, அப்புறம் கசகசா. இதெல்லாமே வந்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். கசகசாலாம் திப்பியாக இருக்கக்கூடாது, மையாக இருக்கணும். இப்போ 5வது விசிலும் வந்துருச்சு. கேஸும் போயிடுச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஆஹா, சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது. இதில் வந்து அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த தேங்காய் விழுதோடு கொதிக்க விட்டால் நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, செம்ம டெலிஷியஸாக இருக்கும் இந்த ஊர் சைடில் செய்கிற மட்டன் குழம்பு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.